விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென்காசி மாவட்டம் சேந்தமரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னூத்து அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் ஒரு 400 அடி போர்வெல் ஆழத்தில் இருந்து ஒரு 2 ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் A to Z ஒரு ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல விவசாய தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஏக்கருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய விவசாய நிலம் தான். இங்கே இருக்கிற விவசாய நிலம் முழுசுமே பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் போடுறதுக்காக குழி எடுத்து தென்னை மர கன்றுகள் போட்டு வச்சுருக்காங்க. இந்த தென்னை மர கன்றுகளுக்கு தண்ணீர் கொடுக்குற தேவைக்காக இந்த இடத்துல 400 அடி ஆழத்தில் இருந்து ஒரு தண்ணி கிடைக்கிற மாதிரி ஒரு 2 ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். விவசாய இடத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டாருக்கு விவசாய இடத்துல எங்களோட ப்ராஜெக்டில் 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் பம்பு செட் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம். விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் மட்டுமே போட்டு வச்சுருந்தா போதும். உங்களோட போர்வெல் ஆழம் 1000 அடி ஆழம் இருந்தால் கூட நம்ம சோலாரில் தண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ரூம் செட்டுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துட்டோம். இதுபோல் ஒரு சோலார் பம்பு செட் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர்வெலுக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டாலேஷன் சம்பந்தமாக இந்த இடத்துல இந்த கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க. வணக்கம் சார், என்னுடைய பேர் மாரிச்செல்வம். ஊர் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகாவில் இருக்கக்கூடிய தன்னூத்து அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நான் கிட்ட ஒரு 80 சென்ட் இடம் வாங்கி வச்சுருந்தேன். அது வாங்கி கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக சும்மாவே கிடந்துச்சு. காரணம் என்னென்னா பக்கத்துலேயே இபி சர்வீஸ் கொஞ்சம் வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. கிணத்துல இருந்தும் தண்ணி எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படி போட்டிருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் யூடியூப்பில் கேடெக் சோலார் அப்படிங்கிற சூரிய ஒளி மின்சாரம் அதை பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு நம்ம இடத்துக்கும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் பண்ணோன்னே நேரில் சைட் விசிட் பண்ணாங்க. சைட் விசிட் பண்ணி ஒரு 10 டேஸ் எனக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருந்ததுனால ஒரு 10 டேஸ் கழித்து வந்தாங்க. எனக்கு 400 அடி போர்வெல். ஸோ அந்த போர்வெல்லில் நான் எதிர்பார்த்ததை விட நல்லா தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட நல்லா கொஞ்சம் வெயில் இருக்கிற நேரத்தில் ஒரு 6 அடி 7 அடி கிட்ட தண்ணி வருது. நார்மலாக வெயில் இல்லாத நேரத்தில் ஒரு 3 அடி கிட்ட தண்ணி வந்துச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ இந்தளவு வரும் அப்படின்னு. ஸோ எனக்கு ஒரு விவசாயம் என்னுடைய தேவைக்கு ஃபுல்லாக தென்னை மரம் தான் அதில் போட்டிருக்கேன். ஸோ என்ன எப்படி பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கல இந்த கேடெக் சோலார் எனக்கு ஒரு வரப்பிரசமாக அமைஞ்சுது. உண்மையிலே கேடெக் சோலாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சோலார் ஏன் போடணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு எடுத்தேன் அப்படின்னா, என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒன்று இபி வசதி சரியாக இல்லை. அது நம்ம ஃப்ரீ சர்வீஸ் வாங்கணும், இல்லை நம்ம தோட்டக்கலைத்துறையில் போய் வாங்கணும் அப்படின்னாலுமே நமக்கு அது பணம் கட்டி போகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து இந்த சோலார் அப்படின்னா அப்படி இல்லை, அது நம்மளுடைய இது நமக்கு நம்ம நினச்ச நேரம் நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம யாரையும் தேடி அலையணும், நமக்கு கரண்ட் இருக்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நார்மல் ரொம்ப வெயில் இல்லாத நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி எடுத்து கொடுக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் யூடியூப்பில் நிறையா இதை பார்த்து சஜஷன் பண்ணி இந்த கேடெக் சோலாருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்டாங்க. இது மற்ற விவசாயிகளும் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். நம்ம எதையுமே எதிர்பார்த்து இல்லை, நமக்கு தோணுத நேரத்தில் நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாம். கரண்ட்டு சர்வீஸ் இருக்கணும், அது இபியில் பணம் கட்டணும், தட்கலில் கட்டணும், இந்த மாதிரி எதுவுமே எந்த வசதியுமே நமக்கு தேவையில்லை. இது ஒன்று இருந்தாலே போதும், தண்ணி நல்லபடியாக வருது. தாராளமாக இதை பண்ணலாம்.